நியூ ஹெப்ரிடைஸ் தீவுகள் என்று ஒரு தீவுகள் இருக்கிறது. அது அமெரிக்கா தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. அங்கே ஜான் கெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் போயிருக்கிறார். அவர் போகும்போது அந்த ஹெப்ரிடைஸ் தீவுகள் தலையை வெட்டி கொல்லுகிறவர்கள், சண்டை வந்தால் தலைகளை வெட்டி கொண்டு விடுவார்களாம். யார் வீட்டில் அதிகமான தலை இருக்கிறதோ அவன்தான் தலைவன். அப்படி அந்த அந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்டுவிட்டு இந்த ஜான் எஃப் கெட்டி, நீங்கள் யூடியூப்ல கூட போய் பார்த்தீங்கன்னா அவருடைய சரித்திரம் வரும். ஜான் எஃப் கெட்டி அவரும் அவருடைய மனைவியும் ஒரு குழந்தையும் அங்கே போகிறார்கள். ஒரு போட்ல, ஸ்டீம் போட், அந்த எலக்ட்ரிக் போட்ல அவங்க போறாங்க. அந்த அமெரிக்கா தேசத்துல இருந்து அந்த தீவுக்கு போறாங்க. போற வழியிலேயே அவருடைய மகள் வியாதிப்பட்டு மரித்து விடுகிறாள். அப்பொழுது, ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்துக்கு வந்தேனே, என் மகள் செத்து விட்டாலும் என்ன செய்வது என்று அவர் கேள்வி கேட்காமல் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி அங்கே கடலிலேயே குழந்தையை போட்டு விட்டார். அடக்கம் அங்கதான். அதன் பிறகு அவர் அந்த ஹெப்ரிடைஸ் தீவுகள், அந்த தீவுகளை சென்று ஊழியத்தை ஆரம்பிக்க சென்றார். ஒரு 3 மாதத்துக்குள்ளாக அவருடைய மனைவி இறக்கிறார்கள். அந்த மனைவி இறந்தவுடனே அவரே குழி எடுத்து அவருடைய மனைவி அடக்கம் பண்ணிவிட்டு 3 நாட்கள் அந்த கல்லறையிலே அவர் காத்து கொண்டிருந்திருக்கிறார். ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விடக்கூடாது என்று சொல்லி, ஏதாவது மிருகங்கள் வந்து தோண்டி எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கிறார். இப்ப மகனும் இறந்தாச்சு, மனைவியும் இறந்தாச்சு, இவர் மட்டும் இப்ப தனியா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த ஜான் எஃப் கெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர், ஆண்டவரே, நான் வந்ததற்கு நோக்கம் என்ன, எதற்காக என்னை அழைத்து வந்தீர் என்று சொல்லி அவர் தன்னை ஆண்டவருடைய சமூகத்துல கேள்வி கேட்டாராம். கேள்வி கேட்கும்போது இரவுல ஆண்டவர் கேட்டாராம், கெட்டி, நீ இன்னும் என்னை நம்புகிறாயா என்று கேட்டாராம். இது சரித்திரம், கதை அல்ல, இது சரித்திரம். கதை ஏதோ புக்கில் படிச்சுட்டு அப்படி இல்லை, இது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிக் கொடுங்க. நீ இன்னும் என்னை நேசிக்கிறாயா? உன் பிள்ளை இறந்து விட்டது, மனைவி இறந்து விட்டது சரிதான், ஆனால் இந்த மக்களை திருத்துவதற்கு நீ வந்திருக்கிறாய், இன்னும் நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டாராம். ஆம் ஆண்டவரே, நம்புகிறேன் என்று சொன்னாராம். அதன் பிறகு ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தரிசனம்? அவர் கொண்டு வந்த அந்த போட்டு, அந்த போட்டு என்னன்னா, அந்த மக்கள்கிட்ட போகும்போது அவங்க விரட்டிட்டு வருவாங்க. சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை அடிக்கிறதுக்கு வந்தா என்ன செய்வாராம், அந்த போட்ல ஏறி சேஃப்டியா பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு வந்துருவாராம். இப்ப ஆண்டவர் அந்த போட்டை காட்டுறாரு. நீ இந்த போட்டை தானே நம்பிக்கிட்டு இருக்கிற, நீ என்ன நம்புற மாதிரி தெரியலையே, உன்னை பாதுகாத்துக் கொள்ள நான் இருக்கிறேன் என்று நீ நம்பவில்லையே, இந்த மக்களை சந்திப்பதற்காக, அழிந்து போகும் மக்களுக்காக வந்தது உண்மைதான், ஆனால் என் மேலே உன்னுடைய நம்பிக்கை இன்னும் முழுமையாக இல்லையே, நீ அந்த போட்டை தானே நம்பி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி பேசுவது போல் இருந்ததாம். காலையில எழுந்து அந்த ஸ்ட்ரீம் போட்டை தீ கொளுத்தி எரித்து விட்டார், உடைத்து போட்டு விட்டார். இனி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவரை அடிக்க உதைக்க உபத்திரவத்துக்கு வந்தால் ஓட முடியாது எங்கேயும். அப்படிப்பட்ட முழுமையான நம்பிக்கை உனக்கு வந்தால் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அதன் பிறகு அவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் மரிக்கும் போது, நல்லா கவனிங்க, இதுதான் ஸ்டேட்மெண்ட், கடைசி நான் சொல்றது. அவர் மரிக்கும் போது அவர் கல்லறையில ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குது. இந்த ஜான் கெட்டி இந்த தீவுக்கு வரும்போது ஒருவர் கூட கிறிஸ்தவர் இல்லை, எல்லாரும் புறஜாதிகள், எல்லாரும் இந்துக்கள். இவர் வரும்போது எல்லாரும் இந்துக்களா இருந்தார்கள். ஆனால் அவர் மரிக்கும் போது எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. அந்த கல்லறையில வசனம் தானே நம்ம எழுதுவோம், ஆனா அவருடைய கல்லறை எழுதப்பட்டிருக்கு, when John Keddy enters this island there was no Christians but when he died there was no heathens என்று ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் துவக்கி இருக்கிறோம், இந்த ஊழியத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். முடிவு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை, இது முதற்கொண்டு எனக்காக, எனக்கு மாத்திரமல்ல என் பின்பற்றுவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை நம் விசுவாசிகளும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே அருள் புரிவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். நமக்கு ஆண்டவர் வித்தியாசமான அழைப்பிலே நம்மை அழைத்திருக்கிறார், ஊழியத்திலே வைத்திருக்கிறார். ஆனால் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நாம் உண்மையாக, உத்தமமாக
நாம் செயல்படுவோம் என்றால், பொறுமையோடு ஓடுவோம் என்றால், கடைசி வரை இந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க முடியும். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.